தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களின் தலைநகரங்களில் குடியரசு தினத்தையொட்டி மாவட்ட ஆட்சியர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள வஉசி மைதானத்தில் நடந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். தூத்துக்குடியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தேசிய கொடியை ஏற்றி வைத்து 57 பயனாளிகளுக்கு 1,60,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து பள்ளி மாணவர் மாணவிகள் பங்கேற்ற கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. குடியரசு தின விழாவை முன்னிட்டு கோவில்பட்டியில் நடைபெற்ற சைக்கிள் பந்தயத்தில் நெல்லை இளைஞர் ஆப்ரகாம் என்பவர் முதலிடம் பிடித்தார். பந்தய இலக்கை நோக்கி போட்டியாளர்கள் விரைந்து சென்றதை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். விழாவில் கோத்தர், தோடர் மற்றும் இருளர் இன பழங்குடியின மக்களின் கலாச்சார நடனங்கள் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. மதுரை ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் முனைவர் நடராஜன் தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் நடராஜனும் மாவட்ட எஸ்பி மணிவண்ணனும் சமாதான புறாவை பறக்கவிட்டு காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் குடியரசு தினத்தையொட்டி நடைபெற்ற ஊர்வலத்தில் மாணவர்கள் நிகழ்த்திய சாகச நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதேபோல் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது.